இந்த நாளிலே எந்த இடத்தில் நீ ஒடுக்கப்பட்டு போனாய்? நான் வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறேன் என்கிறாயா? என் குடும்பத்தாரின் மத்தியில் நான் ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலேயும் அவமானம், அற்பமான நிலைப்பாட்டில் ஒரு அற்பமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் என்னை ஏளனமாய் பேசி, என்னை காயப்படுத்தி, என்னை ஒடுக்கப்படுத்தி, உன்னால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உலகம் என்னை பகைக்கிறது, என்னை ஒதுக்கி வைக்கிறது என்கிற தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, என் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாயிருக்கிறார். என் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வேன் என்று இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். எந்த விஷயத்தில் உனக்கு அநியாயம் நடந்ததோ, நீ செய்கிற வேலையில உனக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், உன் குடும்பத்தாரின் மத்தியில் அநியாயம் நடந்திருக்கலாம், உன் சொந்த உனக்கு அநியாயம் செய்திருக்கலாம், உன் உடன் பிறந்தவன் உனக்கு அநியாயம் செய்திருக்கலாம், அது நிமித்தமாய் நீ ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு நியாயம் செய்கிறேன். உன் வாழ்க்கையில உன் அநியாயம் என்ன என்பதை இந்த உலகம் பார்க்கிறதோ இல்லையோ, என் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு அநியாயமாய் நடந்து விட்டது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், நான் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனாலும் இந்த கொலைப்பழி, இந்த பழிகள் என் மீது சுமர்த்தப்பட்டது என்று சொல்லி எப்பேற்பட்ட அநியாயமான காரியங்கள் உன் வாழ்க்கைக்கு மேலாய் காணப்படுகிறதோ, நீதி உள்ள நியாயாதிபதியை நோக்கி கூப்பிடு. உன் அநியாயம் மாற அவர் உனக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். எந்த காரியம் உன்னை ஒடுக்கினதோ அதே காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ணுவார்.